கதிர், நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் எங்க ஓகே சொல்லிடுவியோன்னு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், திரும்பவும் புத்திய காட்டிட்டல. நம்பனவங்களை ஏமாத்துறது உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. மாமா ப்ளீஸ். ஏய், எதுவும் பேசாத. இங்க வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு தானே எந்த சைன் போட்டு கொடுக்கற மாதிரி நடிச்ச. திட்டம் போட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறல. மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா. தனா மனசுல நான் இருக்கேன். அவளுக்கும் என் கூட வாடுறதுல விருப்பம் இருக்கு. அத சீக்கிரம் அவளே சொல்லுவா. ஏய், வாய மூடுறா. பொண்ணு மனசுல உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனுக்கு என்னைக்குமே இடம் கிடையாது. அவளை பார்த்து ஏதாவது பேசுற தொலைச்சிடுவேன் நான் உன்னை. என் வார்த்தையை என்னைக்குமே அவ மீற மாட்டான். ஏய், 3 மாசம் டைம் வாங்கிட்டேன்னு நீ சந்தோஷப்படாத. 3 மாசம் இல்ல, 6 மாசம் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் உன்னை பத்திர நினைப்பு கூட அவ மனசுல வராது. திரும்ப 3 மாசம் கழிச்சு இதே கோர்ட்ல என் பொண்ணுக்கு உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேட்டா. மாமா, ஏய், இப்படி என்ன கூப்பிடாதடா நீ. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் மாமா. இதே 3 மாசத்துல உங்க பொண்ணு மனசுல நான் இருக்கேன். என் மேல அவளுக்கு காதல் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி நடக்கலன்னா அவளுக்கு என் மேல காதல் இல்லைன்னு அந்த 3 மாசத்துலயும் அவ சொன்னா நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவளை பிரிஞ்சு போயிடுறேன். ஆக்கலா, நான் சொன்னதுதான்டா நடக்கும். ஆமா தானா? அண்ணா நீங்க கூட்டு வாங்கண்ணே, நம்ம போலாம். இங்க என்ன திருவிழாவா நடக்க போகுது? சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. பேசாம இருங்க. வர வர உனக்கு நக்கலாயிருச்சுல. அண்ணி, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்டேனே. நல்ல விஷயத்தோட வந்திருப்பீங்க. தானா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இந்தாங்கண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அண்ணே, என்ன ஆச்சுண்ணே? ஏன் இப்படி தட்டி விட்டீங்க? இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? எங்க கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல? இல்ல, என்னடா சொல்ற? ஏன் குடுக்கல? விவாகரத்து பண்றதுல விருப்பம் இல்லைன்னு கதிர் கோர்ட்ல சொல்லிட்டான். அவங்க 3 மாசம் சேர்ந்து வாழ சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. அதான் டைவர்ஸ்க்கு ஓகே சைன் போட்டேல. இப்ப எதுக்குடா மாத்தி பேசியிருக்க? என் ஒய்ஃப் கூட நான் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய், நிறுத்து. உன்கிட்ட இருந்து என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த நான் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். 3 மாசம் இல்ல, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, நீ நினைச்சது நடக்காது. ஏய், இதுல உன் வேலை ஏதாவது இருக்கா? ஏண்டா, எப்பவுமே என் மேல உனக்கு டவுட் வந்துகிட்டே இருக்குமா? அவன் தனா கூட வாழ்றேன்னு கோர்ட்ல சொன்னான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த மாயா வேலைதான் இதெல்லாமே.
தனாவை தூண்டி விட்டு விவாகரத்து கொடுக்க விடாம பண்ணிருக்கா. அவளால இந்த வீட்ல யாருமே நிம்மதியாவே இல்ல. இதுக்குதான் நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன் அவளை கல்யாணம் பண்ணிக்காதன்னு. என் பேச்ச நீ கேட்டியா? உனக்கு உன் காதல் பெருசா தெரிஞ்சது, அதனால இப்ப மொத்த குடும்பமும் அனுபவிச்சுட்டு இருக்க. என் பேச்ச கேட்டு நீ அந்த சாருவ கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப. இந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பாரு, தானா வாழ்க்கையும் போச்சு, அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிறதும் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர். ஆனா அவனை மட்டும் ஒண்ணு தனியா குறை சொல்ல முடியாது. அவன் பின்னாடி இருந்து அவனுக்கு சாவி கொடுக்கறது அந்த மாயாதான். அந்த கதிரை அன்னைக்கே வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். உண்மைதான், ஆனா அது யாராலையும் முடியலையே. அண்ணிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த மாயா எல்லா காரியத்தையும் சாதிச்சிட்டு இருக்கா. மாயா பண்றதும் கதிர் பண்றதும் எனக்கு கோவமா தான் இருக்கு. எனக்கு இப்பவே அந்த கதிரை அடிச்சு துரத்தணும்னு தோணுது. ஆமா, அண்ணனாலேயே அது முடியல. அவன் இந்த வீட்டை விட்டு போகணும்னா முதல்ல அந்த மாயா தான் இங்கிருந்து போகணும். என்னடா பாக்குற? என்ன பொண்டாட்டிய வெளிய அனுப்ப சொல்றாங்களேன்னு பாக்குறியா? இங்க பாரு, நீ அவன் நல்லவன் நம்பி ஏமாந்திருக்க. நீ மட்டும்தான் அவளை உண்மையா காதலிச்சிருக்க. ஆனா அவ உன்கிட்ட உண்மையாவே இல்ல. அவ அம்மாவை இந்த குடும்பத்துல சேர்க்கலன்னு எல்லாரையும் பழி வாங்கதே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. அதுக்கு உன்னை பகடக்காயா ஆக்கிட்டா. உன்னையும் சேர்த்து இந்த குடும்பத்தையே அவ ஏமாத்திருக்கா. அவ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும். இல்லம்மா, அதுக்காக எப்படி வீட்டை விட்டலாம்? என்ன செய்யணும்? காதல் தடுக்குதா? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொன்ன இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க?